முட்டையில் எந்த ரெசிபி பண்ணாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த முட்டை கீமா சப்பாத்தி தோசைக்கெலாம் டேஸ்ட்டு சும்மா தாறுமாறாக இருக்கும். 4 முட்டை மட்டும் இருந்தால் போதும், 10 நிமிஷம் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 4 முட்டையை வேக வச்சு தோலை உளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு ஸ்க்ரப்பரில் உள்ளே இருக்கிற மஞ்சக்கருவோடு சேர்த்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான உப்பு, 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா இதை மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. மசாலாவும் நல்லா வெந்து வந்திருக்கும். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மசிஞ்சு வந்திருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்க்ரப் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கோங்க. கூடவே கொத்தமல்லி இலையும் தூவி விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் ஆகட்டும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பரான முட்டை கீமா ரெடி ஆயிடுச்சு.